वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाजयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं நமஸ்தபாயே. இன்றைய தினம் சம்க்ஷேபராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 68, 69 மற்றும் 70. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். இதற்கு முன்னாடி வகுப்புல 67வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அது என்ன ஸ்லோகம்? ததப்ரீத மனாஸ்தேன விஸ்வதஸ்ஸ மகாகபிஹி கிஷ்கிந்தாம் ராமசகிதோ ஜகாமச்ச குஹாம் ததா அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதுக்கு என்ன அர்த்தமாக இருந்தது அப்படின்னாக்கா, ராமனிடத்துல சுக்ரீவனுக்கு அந்த விசுவாசமானது ஏற்பட்டது. அதன் பிறகு அவன் ரொம்ப தெம்பா என்ன பண்றான், வாலியை எதிர்த்து தன்னால யுத்தம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் அவனுக்கு கிடைக்கிறது. அதனால ராமருடன் சேர்ந்து கிஷ்கிந்தாம் ஜகாம அப்படிங்கிற வரைக்கும் நாம அந்த 67வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து நாம 3 ஸ்லோகங்கள் பார்க்க இருக்கோம். அந்த ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஸ்லோகத்தை உச்சாரணம் பண்ண போறோம். அதை குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாளும் கேட்கலாம். ததோ கர்ஜத் ஹரிவரஹ சுக்ரீவோ ஹேம பிங்களஹ ஏனநாதேன மஹதா நிர்ஜகாம ஹரீஸ்வரஹ அதோ கர்ஜத் ஹரிவரஹ சுக்ரீவோ ஹேம பிங்களஹ தேன நாதேன மஹதா நிர்ஜகாம ஹரீஸ்வரஹ அதோ கர்ஜத் ஹரிவரஹ சுக்ரீவோ ஹேம பிங்களஹ தேன நாதேன மஹதா நிர்ஜகாம ஹரீஸ்வரஹ அனுமான்ய ததாதாராம் சுக்ரீவேன சமாகதஹ நிஜகான ச தத்ரைனம் ஹரேணைகேன ராகவஹ அனுமான்ய ததாதாராம் சுக்ரீவேன சமாகதஹ நிஜகான ச தத்ரைனம் ஷரேணைகேன ராகவஹ அனுமான்ய ததாதாராம் சுக்ரீவேன சமாகதஹ நிஜகான ச தத்ரைனம் ஷரேணைகேன ராகவஹ சுக்ரீவ வசனாத்
தத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயதே அத சுக்ரீவ வசனாத் தத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயதே அத சுக்ரீவ வசனாத் தத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயதே இப்போ ததஹன பிறகு, இதன் பிறகு ராமர் அந்த தனது அம்பினால் 7 மரங்கள் இருக்கு இல்லையா, சப்தசாலான அந்த மரங்களை துளையிடச் செய்து அந்த அம்பானது மலையையும் மலையையும் ரசாதலத்தையும் தொட்டு மறுபடியும் அவருடைய தூணியை வந்து சேர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை நடத்தி காண்பிச்சார். அதன் பிறகு அவனுக்கு திடமான ஒரு நம்பிக்கையானது ஏற்பட்டது. யாருக்கு? சுக்ரீவனுக்கு. என்ன பண்றான் அப்படின்னாக்கா, கர்ஜத் அரிவரஹா. அரிவரஹான்னு என்ன அர்த்தம்னாக்கா, வானரங்களுள் சிரேஷ்டஹா இத்தியர்த்தா. அரிவரஹான்னு என்ன அர்த்தம்? சிரேஷ்டன், உயர்ந்தவன் அர்த்தம். யாரு? அந்த சுக்ரீவஹா. மேலும் ஹேமபிங்களஹா, தங்க கழுத்து. அவருடைய கழுத்து பகுதி எப்படி இருக்குனாக்கா தங்கமாக இருக்குமா, தங்கமயமா இருக்குமா. ஹேமபிங்களஹா, தங்க கழுத்தை உடையவனான அந்த சுக்ரீவன் தேனநாதேன மகதா நிர்ஜகாம ஹரீஸ்வரஹா. என்ன பண்றான்? அந்த கிஷ்கிந்தை நோக்கி புறப்படுறான். எதுக்கு? வாலியுடன் யுத்தம் புரிவதற்காக. அப்போ அந்த மார்க்கத்துல சப்த ஜனாகா அப்படிங்கிற சப்த ரிஷிகள் தவம் பண்ணிட்டு இருக்காளாம். அங்க ஒரு இனிமையான சங்கீதமானது கேட்கறது. இப்ப ராமர் கேட்கிறாரு, என்ன என்ன நடக்கிறது இங்க? ஏதோ சங்கீதம் வருதே, சப்த சுரங்களுடைய ஓசை கேட்கறதேன்னு சொல்லும் பொழுது இங்க சப்த ஜனாகான்னு சொல்லக்கூடிய அவளிடமிருந்து இனிமையான அந்த சங்கீதமானது வர்றது. அதை பார்த்துட்டு கேட்கிறார், இங்க 7 முனிவர்கள் 10,000 வருடங்களா என்ன பண்றா? தலைகீழா நின்று தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு இடமானது இங்க இருக்கு. அவளை யாரெல்லாம் வணங்கிட்டு போறாளோ அவளுக்கு சரீர உபாதையானது வரவே வராது அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்கு. அந்த இடத்துல ராமர் சுக்ரீவனையும் அழிச்சுட்டு போயிட்டு என்ன பண்றார்? அவளை நமஸ்காரம் பண்ணிக்கிறார். எங்க? மார்க்கத்துல. இவா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்துல சப்த ஜனாகா சொல்லக்கூடிய 7 முனிவர்கள் 10,000 ஆண்டுகளாக தலைகீழா இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். அப்படி அவள்கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிண்டா இந்த உபாதைகள் சொல்லல, சரீர உபாதைகள் அப்படிங்கிறது எதுவுமே வர. ஏன்னா இவாள யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கா. முக்கியமானது எது? சரீரம் தான் முக்கியமானது. அதனால அவளிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த சரீர உபாதை வராம இருக்கிறதுக்காக அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு இப்ப ராமர் சொல்றான், நீ போய் அவனை கூப்பிடு இல்லையா. அப்ப போய் என்ன பண்றான்? அந்த சுக்ரீவன் கர்ஜிக்கிறான். எப்படி கர்ஜிக்கிறான்? ஏய் வாலி வா, யுத்தத்துக்கு வா அப்படிங்கிற ஒரு சப்தத்தோட ஒரு கர்ஜனையோட அங்க போய் வாலிய அழைக்கிறான் இல்லையா. ஏன்னா கூட யார் இருக்கா அப்படின்னாக்கா தேனநாதேன மகதா, ராமரே இருக்கார் கூட. எப்பேற்பட்ட ராமர் அவருடைய வீரத்தை பார்த்துட்டான் இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்துல அவனுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வருது. வாலிய கர்ஜனையோட கூப்பிடுறான், வாலி நீ சண்டைக்கு வா, நிர்ஜகாம ஹரீஸ்வரஹா. அவரையும் அழைச்சிட்டு நேர சண்டைக்கு வரும்படியாக நேர போய் கூப்பிடுறான். இப்படி போகும்பொழுது அங்க என்ன நடக்கிறதுனாக்கா யுத்தத்துக்கு கூப்பிடுறான், வாலியும் யுத்தத்துக்கு வரான். அவ 2 பேரும் யுத்தம் புரிவதற்காக தயாராகிறா. அந்த இடத்துல ராமருக்கு
ஒரு குழப்பமானது ஏற்படுறது. என்ன குழப்பம் தெரியுமா? சுக்ரீவனும் வாலியும் அருகாமல் இருந்துருக்கும் பொழுது யார் வாலி யார் சுக்ரீவனே தெரியல. ஒரே மாதிரியான ஹைட்டு, ஒரே மாதிரியான வெயிட்டு, ஒரே மாதிரியான உருவம். அப்படி இருக்கும் பட்சத்துல ராமருக்கு ஒரு பிரமையானது ஏற்படுறது. இதுல யார் வாலி யார் சுக்ரீவன் தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் குழப்பத்தை நிலை அடையறதுனால அவரால் வாலிய வதம் பண்ண முடியல. அங்கிருந்து திரும்ப வந்துடுறான் சுக்ரீவன். வந்துட்டு கேட்கிறார், ராமா என்ன இது, உன்னை நம்பிதானே நான் போனேன், இப்படி நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ ராமர் சொல்றார், விளக்கிறார், சுக்ரீவா நான் வாலின்னு நினைச்சிட்டு ஒருவேளை உன்னை வதம் பண்ணிட்டா உன்னை நான் இழக்கக்கூடாது இல்லையா, அதனால ஒரு குழப்பமானது ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லி அனுமானத்துல சொல்லி ஒரு மஞ்சள் நிறத்தாலான மலர்களால் ஆன ஒரு மாலைய அவன் கழுத்துல போட்டுறார். யாருடைய கழுத்துல? சுக்ரீவனோட கழுத்துல போட்டுறார். அப்போ ஈஸியா ஐடென்டிபிகேஷன் பண்ணிடலாம். அந்த மஞ்சள் பூக்களால் ஆன மாலை அணிந்தவன் சுக்ரீவன், மாலை அணியாதவன் வாலி. ஏன்னா உருவத்துல ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு குழப்பமானது ஏற்படுறது. அவரால் வாலியை வதம் பண்ண முடியல. யுத்தத்துக்கு மாத்திரமே கூப்பிட முடிஞ்சது. எங்க என்ன ஆறுது அப்படின்னாக்கா சுக்ரீவன் திரும்ப வந்துடுறான். ஏன் இந்த குழப்பம்னு கேட்கும் பொழுது அப்போ ராமர் அவனுக்கு சொல்றார், அதற்கு ஒரு உபாயத்தையும் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு நிலையோட நீ இப்ப போ அப்படிங்கிற. மறுபடியும் கேட்கிறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படல. ராமா முதல் மாதிரியே இப்போ ஆயிடுமா அப்படின்னு கேட்கிறான். இல்ல இல்ல ஆகாது, நிச்சயமா ஆகாது, முதல்ல எனக்கு வித்தியாசம் தெரியல, இப்ப நீ போய் வாலியோட யுத்தம் புரி, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்லி அனுப்புறார். மறுபடியும் சுக்ரீவன் வந்து கர்ஜிக்கிறான். அப்போ தாரா அப்படிங்கிற அவனுடைய வாலியுடைய மனைவி சொல்றா, இல்ல இல்ல நீ போகாத, முதல்ல வந்து கூட்டத்துக்கும் இப்ப வந்து கூப்பிடறதுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கு. அவன் வெறுமனே வந்து கூப்பிடல, யாரோ இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தாரா என்ன பண்றானாக்கா அதனுடைய மகன் மூலமா தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு வாலி இடத்துல சொல்றா, வேண்டாம் நீ போக வேண்டாம், வந்திருக்கிறது சாதாரண மனிதரே இல்ல, யாரோட? சுக்ரீவனோட வந்திருக்கிறது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், விஷ்ணுடைய அவதாரம் தான் அவர், ராமர் தான். அவரை சுக்ரீவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சரணாகதம் பண்ணிட்டான். சுக்ரீவன் ராமரை சரணாகதம் பண்ணிட்டான். அதனால உனக்கு நிச்சயமா மரணம் ஏற்படும், நீ போறது நல்லதில்ல அப்படிங்கிற விஷயத்த தாரா வாலியின் இடத்துல சொல்றா. அவன் கேட்கிற மாதிரி இல்லை. கேட்பானா? வாலி நல்லது சொன்னா கேட்கக்கூடிய நிலையிலே இருந்துருக்கான் இல்ல. அதனால அடுத்து பாருங்க, அனுமான்ய தாராம் சுக்ரீவேன சமாகதா நிஜகாணஜ தத்ரைனம் ஷரைனைகேன ராகவா ஏகேன ஷரேன. வாலி பார்த்தா சொல்றது கேட்கல, தாரா சொல்றது கேட்கல, பரவாயில்ல என்ன பண்றா, அவனுக்கு ஆர்த்தி எல்லாம் எடுத்துட்டு இல்லையா, சொல் பேச்சு கேட்கல, வந்திருக்கிறது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்பேற்பட்டவரை சுக்ரீவன் சரணாகதி அடைஞ்சிட்டான். இன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீ சுக்ரீவனை அழைச்சி அவனை சொல்லுவாள், இளவரசனா பட்டாபிஷேகம் பண்ணிடு, உன்னுடைய பதவிக்கு வரப்போறது இல்லை, அவனையும் உன்னோட சேர்த்துக்கோ இல்லையா, சேர்த்துட்டு எப்பவும் போல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரை தான் தாரா கொடுக்குறா. ஆனா வாலி அதை கேட்கிற மாதிரி இல்லை. அனுமான்ய தாராம் சுக்ரீவேன சமாகதா நிஜகாணஜ தத்ரேனம் சுக்ரீவேன சமாகதா கஹ ராமஹ. எப்பேற்பட்ட ராமர்? நிஜகாணஜ தத்ரேனம் ஷரைனைகேன ராகவஹ. ஒரே ஒரு அம்புதான் வாலிய சுலபமா வீழ்த்திட்டார். முதல்ல ஏன் பண்ண முடியலனாக்கா அந்த குழப்பமானது இருந்தது. இப்ப ராமருக்கு குழப்பமே இல்லை. ஏன்னா சுக்ரீவன் கழுத்துல அந்த மாலை இருக்கு, வாலி கழுத்துல அந்த மாலை இல்ல, அதை வச்சுட்டு வாலியை வதம் பண்ணி வீழ்த்திட்டார் இல்லையா. அனுமான்ய தாதாராம் சுக்ரீவேன சமாகதா நிஜகாணஜ தத்ரைனம் ஷரைனைகே ஏகேன ஷரேன. ஒரே ஒரு அம்புதான் பிரயோகம். ராமர்னாலே ஒரே ஒரு வில் தான், ஒரே ஒரு அம்புதான், சுலபமா எதிரியை வீழ்த்திடுவார். இவ்வளவு தூரம் பாருங்க, நம்ம கடந்து வந்த பாதையில எவ்வளோ பேரை ராமர் வீழ்த்துட்டே வரார். ஒரே ஒரு அம்பு தான் பிரயோகம் பண்றார். அந்த ஒரே ஒரு அம்புனால எதிர வரக்கூடிய எல்லாரையுமே வீழ்த்திடுறார். அப்பேற்பட்ட பராக்கிரமஹா ராகவஹா. முடிஞ்சது, வாலியினுடைய வதம் முடிஞ்சது. தத சுக்ரீவ வச்சனாத் தத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயத். இப்போ சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்.
இல்லையா? அந்த அந்த விஷயத்தை பண்ணி வைக்கணும். அதற்காக என்ன பண்றார், சொல்றார், சுக்ரீவா, இனிமேல் உனக்கு வாலியால எந்த தொந்தரவும் இருக்காது, நீ இந்த பட்டாபிஷேகத்துக்கு பண்ணிக்கோ அப்படிங்கிறார். இன்னும் 4 மாசம் இருக்கு. அந்த 4 மாசம் கூப்பிடுறா, நீங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார். ராமர், இல்ல இல்ல, நான் வந்து நகரத்துக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, 14 ஆண்டுகள் வனவாசல் தான் இருக்கணும், அதனால நான் வர முடியாது. 4 மாசங்கள் இருக்கு, இது மழை காலம், அதனால இந்த 4 மாசம் கழிச்சு நீ எனக்கு நிச்சயமா வந்து உதவி புரியணும் அப்படிங்கிறதாக சொல்லி, தத சுக்ரீவ வச்சனாது தத்வாலினமாகவே, சுக்ரீவனுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை காப்பாத்தி வாலினமாகவே சுக்ரீவ வாலிய வதம் பண்ணிட்டு, சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவா பிரத்யபாதயது, சுக்ரீவனுக்கு சொன்ன வாக்கு கொடுத்தா மாதிரி வாலிய வதம் பண்ணி ராமர் அவருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வித்தார் அப்படிங்கிற வரைக்கும் இந்த 3 ஸ்லோகங்களை சொல்றார் இல்லையா? ஹரிஸ்ரேஷ்டா நாம ஹரிவரஹா நாம ஹரிஸ்ரேஷ்டா, யாரு அப்படின்னாக்கா வானரங்களுக்கெல்லாம் சிரேஷ்டனானவன் யாரு, சுக்ரீவஹா, ஏமபிங்களஹா, மேலும் தங்க கழுத்தால் ஆனவன். அவன் என்ன பண்றான், அப்பேற்பட்டவன் இப்போ ராமரை அழிச்சுட்டு அந்த கிஷ்கிந்தான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு பிரவேசம் பண்றான். போய் வாலிய சண்டைக்கு கூப்பிடுறான் முதல்ல. அப்போ ராமரால வாலிய வதம் பண்ண முடியல, திரும்ப வந்துடுறான். மறுபடியும் இப்ப போய் நீ கூப்பிடுன்னு சொல்றாரு, ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சிட்டு. அதன் பிறகு போய் கூப்பிடுறான். அப்போ வாலிய தாரான்னு சொல்லக்கூடிய அவனது மனைவியானவள் தடுக்கிறான். ஏன்னா வந்துட்டு இருக்கிறது சாட்சாத் ராமர் அப்படிங்கிற சாதாரணமானவர் அல்ல, விஷ்ணுடைய அவதாரம். அவரிடத்துல சுக்ரீவன் சரணாகதி அடைஞ்சிட்டான். அதனால நீ போய் யுத்தம் பண்றது உனக்கு நல்லதல்ல. அவர் பெரிய ரகுகுல திலகன் இல்லையா, ரகுகுல சக்கரவர்த்தி வந்திருக்குவாலாம், அப்பேற்பட்டாரோட நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, அதனால சுக்ரீவனை உன்னுடன் சேர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லி பார்க்கிறா. அது நடக்கல. ராமர் ஒரே ஒரு அம்பால வாலிய வதம் பண்ணிட்டு சுக்ரீவனுக்கு என்ன வார்த்தை சொல்லி கொடுத்தாரோ அந்த வார்த்தையை காப்பாத்தி அவனுக்கு அந்த ராஜ்ய சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவா பிரத்யபாதயது அப்படிங்கிற வரைக்கும் இந்த 3 ஸ்லோகங்களை நம்ம பார்க்கிறோம். இதுதான் 68, 69, 70வது ஸ்லோகம். ததோ கர்ஜத்ஹரிவரஹ சுக்ரீவோ ஹேம பிங்களஹ தேன நாதேன மகதா நிர்ஜகாம ஹரீஸ்வரஹ அனுமான்ய ததாதாராம் சுக்ரீவேன சமாகதஹ நிஜகான ஜதத்ரைனம் ஷரைனைகேன ராகவஹ தத சுக்ரீவ வச்சனாத் தத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயது. வாலிக்கு அவனது மகனை வைத்து செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் செய்ய முடிச்சு வச்சுட்டு அந்த சுக்ரீவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு உண்டான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். யாரு, ராமர் அப்படிங்கிற வரைக்கும் இந்த 70வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. ததஹன ததனந்தரம், அதன் பிறகு, ஹேமபிங்களஹா நாம சுவர்ணவர்ணஹா, அவனுடைய கழுத்து கோல்டன் கலர்ல இருக்குமா, அதனால ஹேமபிங்களஹான்னு பேர். ஹரிவரஹா, அது மாத்திரமில்ல, வானர சிரேஷ்டஹா கஹா சுக்ரீவஹா, சுக்ரீவ நாம்னா, சுக்ரீவன் என்ற பெயரை உடைய, அகர்ஜத் கர்ஜிதவான், அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா உயர்ந்த குரல்ல கர்ஜிச்சுட்டே போறான், ஏ வாலி சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி. மகதா உச்சைஹி நாதேன துவனினா ஹரீஸ்வரஹா வானரராஜா, வாலிய ஏ வாலி வாலின்ற பெயரை சொல்லிட்டு நிர்ஜகாம நிரகச்சது சொல்லிண்டே போறான். எங்க அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். ததா ராமபலேன, காரணம் என்ன, இவனுக்கு ராமனுடைய பலம் இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சிருது இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் கூட இருக்கும் பொழுது இவனுக்கு என்ன தைரியத்துக்கு என்ன பஞ்சமானா, ததா ராமபலேன உற்சாகிதா சஹா சுவர்ணவர்ணஹா சுக்ரீவஹ மகத் கர்ஜனம் அகரோத் தேன கர்ஜனேன சஹா மகாவாலி என்ன பண்றா, மகாபலி வாலி ஸ்வ குகாயாம் பகிஹி ஆஜகாம, உன்னுடைய அந்த குகையை விட்டு வெளியில வா அப்படிங்கிற மாதிரி அந்த குகைக்குள்ளேயும் கேட்கும்படியான ஒரு துவனியுடன் ஒரு சப்தத்தை எழுப்பிக்கொண்டே அந்த சுக்ரீவன் சென்றான். அதன் பிறகு என்ன ஆறுது அடுத்த ஸ்லோகத்துல, ததா ததானீம் அப்பொழுது, தாராம் நம்ம தாரா நாம்னீம் ஜாயாம் அனுமான்ய பிரபோத்ய சுக்ரீவேன யோத்தும், சுக்ரீவேன யுத்தம் புரிவதற்காக சமாகதா
அதற்கு முன்னாடி இவ்வளோ சொல்லி பார்க்கறா, அதெல்லாம் இங்க காண்பிக்கல. ஆனா அந்த ராமாயணம் பூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல அந்த விஷயமானதெல்லாம் வருது. இந்த தாரான்றவன் தடுத்து நிறுத்துறா. முதல்ல ராமர் அந்த வாலியை வதம் பண்ணும்போது குழப்பம் ஏற்படுறது. திரும்ப அந்த மாலை அணிவிச்சு அனுப்புறார். அப்போ திரும்ப வந்திருக்கிறது யாருடைய சகாயத்தோட வந்திருக்கான்? ராமர் ராமர் அப்படிங்கிற அந்த ராமர் லக்ஷ்மணர் கூட வந்திருக்கான். அதனால அவனுக்கு பலம் அதிகமா இருக்கும், நீங்க போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தாரான்றவ கொடுக்கிறா. இருந்தாலும் அவன் கேட்கல. கேட்காம என்ன பண்றான்? சமாகதா. எதுக்கு? யுத்தம். சுக்ரீவேன யுத்தம் யோத்தும், யுத்தம் புரிவதற்காக சமாகதா ஆகதவான். அப்படி வந்த அந்த வாலியை ராகவ நாம ராமஹா ச தத்ர சயுகே, அந்த இடத்துல என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ஏகேன ஒரே ஒரு, ஷரேன பானேன, ஏனம் வாலினம், நிஜகான நாம ஹதவான் அங்கேயே கொன்றார், வதம் பண்ணிட்டார் ஒரே ஒரு பானத்தால. அப்படிங்கிறது 69வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்லோகம் நம்பர் 70 என்ன விஷயங்கள் இருக்கு, அதுல பிரதிபதார்த்தங்கள் என்ன? அவனை வதம் செய்த பிறகு ததஹா ததனந்தரம், பிறகு சுக்ரீவ வச்சனாது சுக்ரீவசிய பிரார்த்தனையா, ஆகவே யுத்தே வாலினம் நம வாலிநாமானம் கபிம் ஹத்வா நிகத்திய. சோ சுக்ரீவன் என்ன பிரார்த்தனையை ராமனிடத்துல கொடுத்தாரோ அந்த பிரார்த்தனைக்கு இணங்க யுத்தே வாலிநாமனாம், வாலி என்ற பெயருடைய அந்த கபிம் குரங்கை அத்வா நிகத்திய ராகவ ராமஹா தத் ராஜ்யே, அந்த ராஜ்யம், எந்த ராஜ்யம் அது? கிஷ்கிந்தான்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யே சுக்ரீவமேவ நம சுக்ரீவாபிதம் வானர சிரேஷ்டம் பிரத்யபாதயத்து பிரதிஷ்டாபிதவான். சுக்ரீவனை அந்த ராஜ்யத்தின் தலைவனாக நியமித்தான், பொறுப்பேற்க செய்தான். அப்படிங்கிற வரைக்கும் இந்த 70வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய நாம 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம். ஸ்லோகம் நம்பர் 68, 69, 70 அப்படிங்கிற 3 ஸ்லோகத்தை தெரிஞ்சிட்டோம். அதை தொடர்ந்து நாம இப்போ சுபாஷிதம் பார்த்துனே வரோம் தொடர்ந்து, இல்லையா? அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப அழகான ஸ்லோகம் சுபாஷிதம். இன்றைய ஸ்லோகம், பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாக விக்னைர் முகுர் முகுரபி பிரதிஹன்யமானாக பிராரப்த உத்தம குணா ந பரித்யஜந்தி. பிராரப்யதே ந கலு விக்ன பயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாக விக்னைர் முகுர் முகுரபி பிரதிஹன்யமானாக பிராரப்த உத்தம குணா ந பரித்யஜந்தி அப்படிங்கிறது சுபாஷிதம். இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா, மக்கள் 3 விதமான நிலையில இருந்துருக்கா. மக்களை 3 விதமான நிலையில பிரிச்சுக்கலாம் நம்ம. எப்படி எப்படி அப்படின்னாக்கா, உத்தமஹா, மத்தியமஹா, அதமஹா. இந்த அதமஹான்னா யாரு? 3rd கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள். அவளுக்கு நீச்சைஹீடு பேரு சம்ஸ்கிருதத்துல. அவ என்ன பண்ணுவா தெரியுமா? பிராரப்யதே நகுல விக்ன பயேன. நீச்சைகினா இந்த 3வது கேட்டகரியில் இருக்கக்கூடிய 3rd ஸ்டேஜில் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவான்னா எந்த ஒரு செயலையுமே செய்யவே ஆரம்பிக்க மாட்டாளாம். எந்த செயலையுமே, இப்ப படிக்கிறதுன்னு எடுத்துக்குமே, படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த 3rd டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவானாக்கா, பயத்தினாலேயே நம்மளால படிக்க முடியுமா படிக்க முடியாதா அப்படிங்கிற பயத்திலே என்ன பண்ணுவா, நம்மளால படிக்கவே முடியாது அப்படின்னு பயந்துட்டு படிக்கிறதுக்கே ஆரம்பிக்க மாட்டான். அவ யாரு? நீச்சைஹி, தாழ்ந்த மக்கள். பிராரப்யதே நகுல விக்ன பயேன, தடை வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே என்ன பண்ணுவா, எந்த செயலையுமே ஆரம்பிக்கவே மாட்டாளாம். அப்படிப்பட்டவா யாரு? நீச்சைஹி. பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாக. 2வது வகையான பீப்புள் இருக்கால, மத்தியமாக அப்படிங்கிறவா, அவ என்ன பண்ணுவான்னா ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு பண்ணிட்டே போவா. ஆனா விக்னம் வந்துட்டுன்னு வச்சுங்களேன், அதோட நிறுத்திடுவா. அவ யாரு? மத்யாஹா, 2வது நிலையில இருக்கக்கூடிய மனிதர். விக்னைஹி முகுர் முகுரபி, விக்னங்கள் முகுர் முகுரபினாக அகைன் அண்ட் அகைன், மறுபடியும் மறுபடியும் வந்தா கூட, பிரதிகன்யமானாக வந்தாலும் கூட, பிராரப்த உத்தம குணாக ந பரித்யஜந்தி. உத்தம குணாக இருக்கா இல்லையா, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள்
தான் ஆரம்பித்த செயலை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது எவ்வளவு இடைவிடாத தடங்கள் வந்தா கூட அந்த தடைகளெல்லாம் தகர்த்துண்டு என்ன பண்ணுவா தெரியுமா, அந்த தான் மேற்கொண்ட செயலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாளாம். அவ யாரு அப்படின்னாக்கா உத்தம குணாகா. அப்பேற்பட்ட குணத்தில் இருக்கக்கூடியவர் என்ன பண்ண மாட்டா, பிராரப்தம் உத்தமம் ந பரித்யஜந்தி. தான் மேற்கொண்ட செயல்ல இருந்து பின்வாங்கவே மாட்டான். எந்த ஒரு விஷயத்துக்குமே பண்ணலாமா வேண்டாமான்னு பயத்திலேயே ஆரம்பிக்காமே இருப்பா பாருங்க. அவ யாரு, நீச்சைகின்னு சொல்றா சாஸ்திரம் சொல்றது. பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி. பிராரப்த விக்ன விகதா விரமந்தி மத்தியாக. மத்தியாகனா செகண்ட் நடுநிலை ஆட்களா இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவா, செய்யலாம் துணிஞ்சு ஆரம்பிப்பா, விக்னம் வரும் அதோட நிறுத்திடுவா அந்த வேலையை. அதுக்கப்புறம் அதை தொடர மாட்டான், கண்டினியூ பண்ண மாட்டான். விக்னைஹி முகுர் முகுரபி பிரதிகன்யமானாக. இந்த உத்தம குணாக இருக்கா இல்லையா, முதல் கேட்டகரி பீப்புள், அவ தான் ஆரம்பிச்ச செயல் நடத்திட்டே இருக்கும் பொழுது பண்ணிட்டே இருக்கும் பொழுது இடையில எவ்வளவு பட்ட தடங்கள் அகைன் அண்ட் அகைன் வந்துட்டே இருந்தா கூட அந்த செயலிருந்து ந பரித்யஜந்தி, அதுல இருந்து விடுபடவே மாட்டா. அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு தான் வெளில வருவா. அவ யாரு, உத்தம குணாக. மனிதர்கள்ல 3 விதமான குணங்கள் இருக்கு. நீச்ச குணம், மத்திய குணம், உத்தம குணம். நீச்ச குணம் என்ன பண்ண மாட்டா, செயல் எங்க விக்னம் வந்துருமோன்ற பயத்துல ஆரம்பிக்கவே மாட்டா. மத்திய குணம் என்ன பண்ணுவா, ஆரம்பிப்பா, விக்னம் வந்தா விட்டுருவா. ஆனா இந்த உத்தம குணாக இருக்கா இல்லையா, எவ்வளவு தடைகள் வந்தாலும் தான் மேற்கொண்ட அந்த செயலை பூர்த்தியா முடிக்கிற வரைக்கும் பண்ணிட்டே இருப்பா, விடாம தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பா. அவ யாரு, உத்தம குணாக. இப்படியாக இந்த ஸ்லோகமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும், நாம எந்த செயலை செய்யணும்னு ஆரம்பிச்சாலும் எவ்வளவு விக்னங்கள் வந்தாலும் தொடர்ந்து போராடி அந்த செயலை நாம சக்சஸா முடிச்சு காட்டணும். அப்பதான் நம்ம உத்தம குணாக அப்படிங்கிற கேட்டகரியில இருப்போம். அதான் ஸ்லோகம். பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாக விக்னைர் முகுர் முகுரபி பிரதிஹன்யமானாஹ பிராரப்தமுத்தம குணாஹ ந பரித்யஜந்தி. பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாக விக்னைர் முகுர் முகுரபி பிரதிஹன்யமானாஹ பிராரப்தமுத்தம குணா ந பரித்யஜந்தி. அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். இது வரைக்கும் நாம சோஃபார் சம்க்ஷேப ராமாயணத்துல சக்சஸ்ஃபுல்லா 70 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம். மொத்தம் 100 ஸ்லோகம், அதுல 70 ஸ்லோகத்தை நாம பூர்த்தி பண்ணியிருக்கோம். இன்னும் 30 ஸ்லோகங்கள் இருக்கு, அதையும் சீக்கிரமா நம்ம பூர்த்தி பண்ணி முடிச்சிடலாம். நாளைய தினம் 71, 72, 73 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிருக்கோம் தாசன். ஸோ இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகம் அடுத்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்ஜயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.